உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தையே தினம்தோறும் பேசுபவனே. மனதார சத்தியத்தையே தினம்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல மனிதரிடத்துல சாட்சி வாங்குறதே ஒரு மேன்மையான காரியம்தான். ஏன்னா சாட்சி என்பது நம்முடைய உண்மைக்கும் உத்தமத்திற்கும் நம்முடைய சமர்ப்பணத்திற்கும் தியாகத்திற்கும் கிடைக்கிற ஒரு பலன். இந்த இடத்துல தன்னுடைய ஆசை விருப்பங்கள் நிறைவேறாத வருத்தத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு கூட்டம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு முறுமுறுக்கிறவர்களாய் மாறி விசுவாசிக்கிறதற்கு பலன் இல்லாதவர்களாய் தேவன் தன்னோடு கூட இருந்து கூட வெளிரங்கமான அற்புதங்கள், வெளிரங்கமான பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை கர்த்தர் அவர் மேக ஸ்தம்பத்தின் வழியாய் அக்கினி ஸ்தம்பத்தின் வழியாக நின்று கொண்டிருக்கிற சமூகத்தை நேர்முகமான வெளிரங்கமான குரலை கேட்கிறார்கள், தேவ குரலை. ஆயினும் தேவனை இவ்வளவு நெருக்கமாய் பார்த்தும் அவர்களாலே தேவனை நம்ப முடியவில்லை. ஆனால் கர்த்தர் இங்கே காலேபை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவன் வேறே ஆவி உடையவன், என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே, அந்த மனுஷன் என்னை விசுவாசிக்கிறபடினாலே, நான் சொன்னபடியே செய்வன் நம்புறதுனால. ஏன்னா மற்றவங்களால கர்த்தர் கூட இருக்கிறாருன்றத நம்ப முடியல, கர்த்தர் தான் சத்துருக்களை கையில ஒப்பு கொடுக்க போறாருன்னு நம்ப முடியல. ஆனா காலேப் உத்தமம் ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்வார்ன்றத விசுவாசிச்சார் பாருங்க. அத்த தேவன் உத்தமன்றார். அதனால அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அவன் போய் வந்த தேசத்தை தருவனார். நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை தாங்கும், நம்முடைய அவிசுவாசம் நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு தாக்கும் என்பதை காலேபை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவோம், விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். கர்த்தர் சொன்னபடியே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நம்முடைய நாமம் மகிமை அடையற்று. ஆம் சுவாமி, காலேப் கர்த்தர் கொடுத்த தேசத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம் சொன்னார். அதற்கு நீங்க சொன்னீங்க, அவன் வேற ஆவியுடையவன், என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறபடியால் அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கு நான் தருவேன் சொன்ன தேவன். அது போல இந்த காலை வேளையிலே இந்த பிள்ளைகள் என்னென்ன வாஞ்சிக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை, ஆண்டவர் என்ன வாக்கு தத்துவம் பிள்ளைங்களுக்கு பண்ணீங்க, அது நிறைவேறும்படியாய் அவர்களுக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நான் சுபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். God bless you, church. Have a blessed day.